ஒரு பரபரப்பான தேர்தல் சமயம். எல்லாரும் அடுத்த முதலமைச்சர் யாருன்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல ஒரு பெரிய ஸ்டாரோட படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஆனா அந்த படம் வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லாம ஒரு பெரிய சட்ட போராட்டத்துக்கே காரணமா மாறுது. எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை தான் நாம இப்போ அலசக்கோறோம். ஒரு உண்மையான சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு வச்சு சினிமாவும் அரசியலும் நேருக்கு நேர் மோதிக்கிட்டா என்ன நடக்கும்னு பார்க்கலாமா? இந்த முழு விவாதத்தோட மைய புள்ளியே இந்த ஒரு கேள்விதான். யோசிச்சு பாருங்க, ஒரு சினிமாவால உண்மையிலே ஒரு அரசாங்கத்தையே தீர்மானிக்க முடியுமா? ஒரு படத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்கா? இந்த கேள்விக்கு விடை தேடிதான் நீதிமன்றத்துக்கே போனாங்க. வாங்க அந்த விடை என்னவா இருந்துச்சுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த சம்பவம் நடக்கிற இடம் சென்னை உயர் நீதிமன்றம். வருஷம் ஏப்ரல் 2026. அங்கதான் இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. இந்த வழக்குக்கு காரணமான படம் துரந்தர் தி ரிவெஞ்ச். இது ஏதோ சாதாரணமா ரிலீஸ் ஆன படம் இல்ல. கரெக்டா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்கிற அந்த பரபரப்பான நேரத்துல ரிலீஸ் ஆச்சு. அந்த டைமிங் தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்ப புள்ளியா அமைஞ்சது. இந்த சட்ட போராட்டத்துல யார் யாருக்கு சண்டைன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ராகேஷ்னு ஒரு தனி மனுஷன். இன்னொரு பக்கம் அவருக்கு எதிரா ஒரு பெரிய படையே நிக்குது. இந்திய தேர்தல் ஆணையம், சென்சார் போர்டு, அப்புறம் அந்த படத்தோட தயாரிப்பாளர்கள்னு எல்லாரும் எதிர்த்தரப்புல இருந்தாங்க. சரி, அப்படி என்னதான் அந்த படத்து மேல குற்றச்சாட்டு? மனுதாரர் தரப்புல இருந்து வைக்கப்பட்ட வாதம் என்ன? வாங்க அத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். மனுதாரரோட வாதம் ரொம்பவே சிம்பிள். தேர்தல்னா அது ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி. எல்லாருக்கும் ஒரே ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கணும், இல்லையா? ஆனா இந்த படம் ஆளுங்கட்சிக்கு மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கொடுக்குது. இது ஒரு மறைமுகமான அரசியல் விளம்பரமா செயல்படுதுன்னு அவர் வாதிட்டார். அவர் சும்மா வாய் வார்த்தையா சொல்லல. தேர்தல் நடத்தை விதிகள் புத்தகத்தையே கோர்ட்ல ஆதாரமா காட்டினாரு. அதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு, ஆளுங்கட்சி தன்னோட சாதனைகளை விளம்பரப்படுத்த அரசு ஊடகங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு. இந்த படமும் ஒரு வகையில ஆளுங்கட்சியின் சாதனைகளை புகழ்ந்து பேசுறதால இது அப்பட்டமான விதிமீறல்னு அவர் வாதிட்டார். ஒரு பாயிண்ட்டை எப்படி கொர்த்தார்னு பாருங்க. 1, படம் ஆளுங்கட்சியோட சாதனைய சொல்லுது. 2, அது ஒரு விளம்பரம் மாதிரி தான். 3, தேர்தல் நேரத்துல விளம்பரம் பண்றது தப்பு. அதனால 4, தேர்தல் முடிகிற வரைக்கும் படத்தை பேன் பண்ணுங்க. ரொம்ப தெளிவா இருந்துச்சு அவரோட வாதம். இப்போ கதையோட அடுத்த பகுதிக்கு வருவோம். மனுதாரர் வாதம் இப்படி இருக்க, கோர்ட்டு தரப்புல இருந்து என்ன பதில் வந்துச்சு? இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. நீதிமன்றத்தோட மொத்த வாதமும் ஒரே ஒரு அமைப்பை சுத்தி தான் நகருது. அதுதான் சிபிஎஃப்சி, அதாவது மத்திய திரைப்பட தணிக்கை வாரியம். நாம ஒரு படம் தியேட்டர்ல பார்க்கலாமா வேண்டாமான்னு ஃபைனல் ஸ்டாம்ப் போடுற சட்டப்பூர்வமான நிபுணர் குழு அவங்கதான். இங்கதான் ஒரு முக்கியமான சட்ட நுணுக்கத்தை நீதிமன்றம் சுட்டி காட்டுச்சு. ஒரு படத்துக்கு சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுத்துட்டா அவங்க எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு தான் கொடுத்துருப்பாங்கன்னு நாங்க நம்புறோம்னு கோர்ட்டு சொல்லுச்சு. மனுதாரர் படத்தை தடை செய்ய சொன்னாரே தவிர அந்த சென்சார் சர்டிபிகேட்டே கேள்வி கேட்கல. அதுதான் அவர் செஞ்ச ஒரு முக்கியமான சட்டப்பிழை. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த முடிவை எடுத்ததுக்கு ஒரு ரொம்ப பலமான காரணம் இருக்கு. அவங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வழக்குகள்ல இந்திய உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புகளை தான் ஆதாரமா எடுத்துக்கிட்டாங்க. முதல்ல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, சிபிஎஃப்சிங்கிற நிபுணர் குழு ஒரு படத்துக்கு ஓகே சொல்லிட்டா அதுக்கப்புறம் எந்த மாநில அரசும் குறுக்க வந்து இந்த படத்தை எங்க ஊர்ல ஓட்டாதீங்கன்னு சொல்ல முடியாது. அது சட்டப்படி தப்பு. அடுத்து இந்த விஷயத்தை இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அந்த சிபிஎஃப்சி சர்டிபிகேட்டுங்கிறது வெறும் ஒரு பேப்பர் இல்ல, அது அந்த பட தயாரிப்பாளரோட சட்டப்பூர்வமான உரிமை. அந்த உரிமையை யாராலையும் சும்மா தட்டி பறிச்சிட முடியாது. கடைசியா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சென்சார் போர்டில் இருக்கிறவங்க அந்த துறையோட நிபுணர்கள். அவங்க ஒரு படத்தை ஆராய்ஞ்சு இது பொதுமக்களை பாதிக்காதுன்னு முடிவு பண்ணிட்டா அதுதான் ஃபைனல். அதுக்கப்புறம் வெளியில கலவரம் வரும், சட்டம் ஒழுங்கு கெட்டு போகணும் எல்லாம் காரணம் சொல்லி ஒரு படத்தை நிறுத்தவே முடியாதுன்னு உச்சநீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கு. ஆக ஒரு பக்கம் மனுதாரரோட தேர்தல் விதிமீறல் வாதம், இன்னொரு பக்கம் சென்சார் போர்டோட சர்டிபிகேட்டுங்கிற இரும்பு கேடயம். அதுக்கு சப்போர்ட்டா சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்புகள். இது ரெண்டையும் வச்சு பார்த்து சென்னை உயர்நீதிமன்றம் தன்னோட இறுதி தீர்ப்பை அறிவிச்சது. நீதிமன்றம் இந்த வழக்கை தள்ளுபடி செய்தது. துரந்தர் தி ரிவெஞ்ச் திரைப்படம் எந்த தடையும் இல்லாம திரையரங்குகள்ல தொடர்ந்து ஓடலாம்னு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அப்போ இந்த வழக்கிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? எல்லா குற்றச்சாட்டுகளுக்கு எதிரா அந்த படத்துக்கு ஒரு அசைக்க முடியாத கேடயம் இருந்துச்சு. அதுதான் சிபிஎஃப்சி வழங்கின அந்த ஒரு சர்டிபிகேட். அந்த சர்டிபிகேட்டை கேள்வி கேட்காத வரைக்கும் படத்தை தடுக்க முடியாதுன்னு நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லிருச்சு. இந்த வழக்கு முடிஞ்சிடுச்சு. ஆனா இது நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை நிப்பாட்டிட்டு போயிருக்கு. ஒரு கலைஞனோட கருத்து சுதந்திரம் பெருசா, இல்ல ஒரு தேர்தல் எந்தவித பாதிப்பும் இல்லாம சமமா நடக்கிறது பெருசா? கலைக்கும் அரசியலுக்கும் இடையில இருக்கிற அந்த மெல்லிய கோட்டைய யார் வரையறது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.